என்ன ஷோக் ஆகி போய் நிக்கிறீங்க? ஹலோ, என்ன பண்ண சொல்றீங்க? குரங்குக்கு வாக்கப்பட்டா மரத்துக்கு மரம் தவித்தானே ஆகணும். ஹாய் அண்ணா. ஹாய். வணக்கம். வணக்கம். என்ன பேர் அண்ணாக்கு? கவிஷன். அபிஷன். சரி, அண்ணாட பர்த்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பர்த்டேனா? சரி, அண்ணாட பர்த்டே அம்மன்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒருத்தங்க நிறைய ஹார்ட் ஷேப் எல்லாம் வச்சு அனுப்பி இருக்கிறாங்க. நான் சின்ன பொடியா நினைச்சேன், நான் அபிஷன் நினைக்கிறேன். அண்ணாட வயசு பார்க்க ஒரு லவ் அண்ட் ரீதியில வரலாமேண்ணா. சரி, அண்ணாக்கு யார் அனுப்பியிருப்பாங்க இப்படி சர்ப்ரைஸா? எதிர்பார்த்தீங்களா இன்னைக்கு நாங்கள் வருவோம்னு சொல்லி? எதிர்பார்க்கல. சரி, ஓகே. ஆனால் டென்ஷன்லேயே இருக்கிறீங்களா? யார் அனுப்பியிருப்பான்ற ஒரு டென்ஷன்லேயே. சரி, ஓகே. உங்களுக்கு பர்த்டே ஆமன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அழகான கேக்கோட ஒரு பலூன் டெக்கரேஷனில் வச்சு அனுப்பியிருக்கிறாங்க. பிடிச்சிருக்கா? ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி அழகாக அனுப்பியிருக்கிறாங்க. கேக் பிடிச்சிருக்கா? எங்களுக்கும் கேக் பிடிச்சிருக்கா. நான் அதில் 2 ஹார்ட் சிம்பிள் வச்சுருக்காங்களே. யாரா இருக்கும்? யார் அனுப்பியிருப்பாங்க? தங்கச்சி ஹார்ட் வச்சு அனுப்புவாங்க. அப்படியா? பாசம்னு. சரி, தங்கச்சிக்கு என்ன பேர்? மீனுஷா. எங்க இருக்காங்க? இங்க நிக்கிறாங்களா? அப்ப உங்களுக்கு சர்ப்ரைஸ் வந்தா வெளிநாட்டுல தான் வரணுமா? இது எப்படி கதை? மினக்கட்டு நாங்க கொண்டு வரோம், நீங்க என்னடா பெல்ஜியம் வரைக்கும் போய் யோசிக்கிறீங்க. அவங்க தான் செய்வாங்க. பேசாம உங்களை விட்டுட்டு பின்னுக்கு நிக்கிற ஃப்ரெண்ட்ஸை கதைக்க சொல்லலாம் போலே. என்னோட சத்தமே வருது இல்ல. அவங்க தான் கதைக்கிறாங்க. கதைக்க மாட்டீங்களா? கதைப்பீங்க. சரி, அப்ப சர்ப்ரைஸ் வந்ததுல அப்படி ஷோக் ஆகி போய் நிக்கிறீங்களா? இல்ல எப்பயுமே இப்படி தானே? இல்லன்னு சர்ப்ரைஸ் வந்துட்டேன். அப்ப எதிர்பார்க்காம வந்திருக்கேன்னு சொல்றீங்க. உங்களுக்கு தெரிஞ்சுதான் வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னாங்களே. இது அவருக்கு சர்ப்ரைஸ் இல்ல, அவருக்கு தெரியும் இப்படி வருமெண்டு. ஆனா என்ன கிஃப்ட்னு தெரியான்னு தான் சொன்னவங்க. சர்ப்ரைஸ் வருமெண்டு தெரியுமாமே. ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டாங்களா? வாய் தவறி உளறிட்டேன்னு சொல்லி சொன்னவங்க. தங்கச்சி. நீங்க பெல்ஜியம் சொல்றீங்க. அப்ப தங்கச்சி இல்ல, வேற தங்கச்சி இங்க யாரும் இருக்கணுமா? வேற தங்கச்சி யாரும் இங்க இருக்கணுமா? இல்ல, இங்க தான் செய்திருக்காங்க ஸ்ரீலங்கால. வெளிநாட்டுல இருந்து வரையில மேபி பெரிய சர்ப்ரைஸ் எதுவும் வருதோ தெரியா. இங்க இருந்தா வந்தது எங்களுக்கு ஆர்டர். யாரா இருக்கும்? அவங்க தான். தங்கச்சியை தாண்டி ஒரு பெரியவங்க ஒருத்தவங்க தான் செய்தான்னு சொன்னா யாரா இருக்கும்? தங்கச்சியே இல்ல. ஆனா நீங்க திருப்பி திருப்பி தங்கச்சின்றீங்க. அக்காக்கு என்ன பேர்? தமிழினி. இவ்வளவு நேரம் தங்கச்சி தங்கச்சி நீ அக்கா என்ன பேரு பாத்தீங்களா? அக்கா இல்ல தங்கச்சி தான் செய்வினம். அப்ப இந்த கூட நிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செய்யறதுக்கு வேர்த்தே இல்ல. அப்படியா? பாத்தீங்களா? நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லலாமா? என்னன்னா எவ்வளவு பேர் வந்து நிக்கிறானே அப்படிங்க. நீங்க அவன் பேரை சொல்லவே இல்லையே. ஹார்ட் எல்லாம் போட்டாதான் குழம்பு வரேன்னு சொல்லி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹார்ட் எல்லாம் போட்டான்னு இப்ப சொன்னேன். உங்களை வதைக்கணும் அவன்டைக்கு பர்த்டேக்குன்னு சொல்லி. ஏற்கனவே வதச்சிட்டாங்களா? சரி, ஓகே. அப்படி செய்யறேன்னு சொன்னா எந்த ஃப்ரெண்ட் செய்வினம்? இப்படி எல்லாம் செய்யக்கூடிய யாரும் இருக்கணுமா? நான் சொல்றேன் இல்ல, கேர்ள்ஸே இல்ல. உண்மைக்கு ஒரு பாய் தான். ஆனா உங்களுக்கு இப்படி செய்யறேன்னு சொன்னா அது ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த ஃப்ரெண்ட்ஸா இருந்தா நீங்க யார சொல்லுவீங்கன்னு கேக்குறேன். ஆனா கண்டிப்பா ஃப்ரெண்ட் தான். அப்படி யாருமே இல்ல. பக்கத்துல நிக்க ஓப்பனா மூஞ்சிக்கு நேரம் சொல்றீங்க செய்ய மாட்டானே. ரெண்டு செய்யற ஆள் இங்க நிக்கிற. சர்ப்ரைஸ் தந்தாலும் இங்க நிக்கிற. சர்ப்ரைஸ் தந்தாலும் இங்க நிக்கிறார். எங்களுக்கு எப்படி நான் வீடு தெரியும்? உங்களுக்கு முதலே நாங்க வந்துட்டோம். இது நல்ல நாங்க அட்ரஸ் மாதிரி வந்துட்டோம் போல. இது உண்மைக்கும் ஒரு பொடியை தான் செஞ்சது இல்லையா? சரி, அப்ப அந்த காசை தந்தாதான் உண்மையை சொல்லுவீங்க போல. காசை கொடுத்தாச்சும் உண்மையை வாங்குவோம். அப்படியா? சரி, அந்த கிஃப்டை கொடுங்க பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட காசு கொடுத்தாச்சும் உண்மையை வாங்குவோம்னு பாக்குறேன்னு பாப்போம். சரி, இதுல எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன போறீங்களா? எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுல இருக்க 50,000. தாளே 20 தாள் இருக்கு. 1 லட்சம் இருக்கு. வேற யாரா இருக்கும்? தங்கச்சி தான். தங்கச்சி இல்ல, லவ் என்ன சொன்னா யாரா இருக்கு? அப்படி இல்ல, லவ் பண்ணலன்னு போய் சொல்றீங்க பாத்தீங்களா? அப்படி இல்ல, உண்மையாவே அப்படி இல்ல. வீட்டுல எவ்வளவு பேர் ஆர்வமா வந்து நிக்கணும், நீங்க இல்லன்றீங்களே. சரி, போன் வருது எங்களுக்கு முன்னால. இப்ப ஆன்சர் பண்ணி காய் கேட்க தெரிய போகுது யாருன்னு. இப்ப அவ யாருன்னா அவைதானே பாத்தீங்களா? கட் பண்றீங்க. யாரு சர்ப்ரைஸ் செய்யறாங்களா? ஃப்ரெண்ட்ஸ்.
வேற யார் செய்வீங்க? இன்னும் நீங்க சொல்றீங்க இல்ல, இன்னுமே நீங்க 2 பேர் தான். 2 பேர் இல்ல, ஆனா செய்த 2 பேர் நீங்க சொல்றீங்களே இல்ல. தச்சலாவே கவலைப்பட்டு நம்மளோ. இப்ப நான் சொல்லிடுவேன் ஈஸியா. என்னம்மா நாளைக்கு செய்த அவங்கள சொல்லலைன்னா எப்படி இருக்கும்? அவங்க 2 பேர். அவங்க 2 பேரும் தான். சரி, அண்ணாக்கு இதுக்கு மிஞ்சி நான் என்ன சொல்றது? சரி, ஓகே. எங்களை யாருன்னு தெரியுமா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு? இல்லைன்னு நாங்கள் வந்து தமிழங்கா சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வரோம். அண்ணாக்கு இன்னைக்கு பர்த்டே ஆமான்னு சொல்லிட்டு அழகான ஒரு உறவு தான் இதை சர்ப்ரைஸாக அனுப்பியிருந்தவங்க. ஆனால் நீங்கள் இன்னுமே சொல்கிறீங்க இல்லை, ஒரு பெரிய ஒருத்தவங்க தான் அனுப்பினவங்கன்னு சொன்னால் அக்காவும் இல்லை தங்கச்சியும் இல்லை, வேறு ஒருத்தங்க, ஒரு அம்மா மாதிரி ஒருத்தங்க தான் உங்களுக்கு அனுப்பினவங்க. நீங்கள் உங்களுக்கு அவருக்கு வந்து நீங்கள் வந்து அவருக்கு ஒரு மகன் மாதிரின்னு சொல்லி தான் அனுப்பியிருந்தவங்க. ஆனால் நீங்கள் அவங்கள சொல்லவே இல்லை. நான் சொல்லட்டுமா? ஆனால் நான் சொன்னால் எப்படி? அவங்க அவ்வளோ கவலைப்படுவாங்க. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு மகன் மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருந்தவங்க நீங்கள். ஆனால் அவங்கள சொல்லவே இல்லை. ஏன் அப்படி? அப்போ உங்களுக்கு அவங்கள அவ்வளோ பிடிக்காது? அப்படியா? அப்படி இல்லை, இவர் 2 பேரும் தான் அதுக்கு அன்பு வச்சு. இவ 2 பேரையும் தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காத ஒருத்தங்க அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் அந்த 2 பேரை சொல்கிற அளவுக்கு நீங்கள் இவங்களை சொல்லலையே. சரி, அம்மா ஸ்தானத்தில் அனுப்புறேன்னா வேறு யார் அனுப்பியிருக்கிறோம்? நான் இவ்வளோ தூரம் கதைக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் சொல்லல. 2 பேரும் தான். 2 பேரும் தான். இதுக்கு வந்து நான் என்ன சொல்றதுன்னு. சரி, ஓகே. சாந்தகுமாரின்றது ஏன் சித்தி? அப்பயே நீங்க சித்தியை சொல்லுங்க. இல்லைங்களா? பார்த்தீங்களா, சித்தியை சொல்லவே இல்லை. நான் சொன்னேன் தானே அம்மா மாதிரி அம்மா மாதிரின்னு. அப்போ அவங்க செய்வாங்கன்னே எதிர்பார்க்கலையா நீங்க? சித்தின்றது யாரு? அம்மா தங்கச்சி. அப்ப இவே மீனு அவேன்றது அவங்களோட மகளா? உங்களோட தங்கச்சி. பார்த்தீங்களா, நீங்கள் அவே 2 பேரை சொன்னீங்க, சித்தியை விட்டுட்டீங்க. சரி, ஓகே. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி மீனுஷா பெல்ஜியத்தில் இருந்து அவங்க தான் இந்த சர்ப்ரைஸ் அனுப்புனது. அவங்களும் உங்களோட சித்தி சந்திரகுமாரியா அவங்களும் தான் இந்த சர்ப்ரைஸை வந்து சேர்ந்து அனுப்பினவை. சரியா? நீங்கள் எதிர்பார்த்தது சரி, ஆனால் எதிர்பார்க்காத ஒருத்தங்களும் சேர்த்து அனுப்பியிருக்கிறாங்க. சரி, நீங்கள் தங்கச்சி அனுப்போன்னு எதிர்பார்த்தீங்க. சரி, தங்கச்சிக்கு என்ன சொல்லுவோம்? இல்லைங்கள, என்ன சத்தம் வருது இல்ல? ஏன் சத்தம் வருது இல்ல? இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ தேங்க்ஸ் சொன்ன நீங்கள் போய் அவைக்கு சொன்னவளங்க போகிறோம் இல்லை. நாங்கள் இந்த ஒரு வீடியோ தான் அவைக்கு அனுப்ப போகிறோம். நீங்கள் அவைக்கு என்ன சொல்லணுமோ நீங்கள் அதை சொல்லலாம். இதில் ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்துறீங்களா இந்த இடத்துல நாங்கள் வருவோம் இல்லை அவங்களோட சார்பா? தங்கச்சி என்ன சரியான ஒரு பாசமான உறவு போல. பெண்ணுக்கு நிற்கிறவங்க கதைச்சு பாருங்க என்ன முறின்னு கதைக்கிறாங்க. நான் என்ன செய்யறது? சரி, ஓகே. நீங்கள் எவ்வளோ தங்கச்சின்னு சொல்கிறீங்களோ அதே அளவுக்கு உங்களை அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு சொல்லி என்ன அண்ணாக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே அன்றைக்கு அது ஸ்பெஷலான ஒரு நாளாக இருக்கட்டும். காசோ பணமோ முக்கியம் இல்லை, நாங்கள் கூட இல்லாத நேரம் எந்த சார்பாக நீங்கள் போய் செய்யுங்கன்னு சொல்லி உங்களோட சித்தியோட சேர்ந்து உங்களோட தங்கச்சி நான் வந்துட்டு இந்த சர்ப்ரைஸை செய்ய சொல்லி அனுப்பியிருந்தவங்க. சரியா? ஹாப்பியா? சர்ப்ரைஸ் வந்ததில் ஹாப்பி, தங்கச்சி செய்ததுலேயும் ஹாப்பி. ஏன்னா அப்போ சித்தி செய்ததுலேயும் ஹாப்பி தானே? தங்கச்சிக்கு சொல்லும்போது சித்திக்கு மேலே சொல்லணும் தானே? சரி, சித்திக்கு என்ன சொல்லுவோம்? அப்போ 2 பேருக்கு என்ன சொல்லுவோம்? என்ன வார்த்தையே இல்லாமல் நிற்கிறீங்க? சித்தி செய்வாங்கன்னு எதிர்பார்க்கல. தங்கச்சி அவங்களுக்கு எதுவுமே வருது இல்லை வாயை விட்டு. கூட்டிட்டு வந்தா நல்லவனு. ஒருவேளை இப்போ வந்துருந்தாங்கன்னா என்ன செய்ய போறீங்க? அதான் உங்களுக்கு ரியல்லே சர்ப்ரைஸ். அப்படியா? உண்மைக்குமா? அவ்வளோ தூரம் பிடிக்குமா? சரி, ஓகே. இந்த வருஷம் வந்துட்டு உங்களோட பர்த்டே இதோட முடிஞ்சாலுமே இது இல்லை சர்ப்ரைஸ். உண்மைக்குமே அடுத்த வருஷம் பர்த்டேயில் கண்டிப்பாக அவங்க கூட இருப்பாங்க. அவங்களோட சார்பாக நான் இன்றைக்கி விஷ் பண்ணுறேன். சரியா? ஹாப்பி பர்த்டேண்ணா. சரி, ஓகே. இது உங்களோட தங்கச்சியில் சார்பாகவும் சித்திர சார்பாகவும் நான் உங்களை விஷ் பண்ணுறேன். சரியா? நீங்கள் எவ்வளோ தூரம் மிஸ் பண்ணுறீங்களோ அதே அளவு அவங்களும் மிஸ் பண்ணுறாங்களாம். கவலைப்படுவேனா, நாங்கள் இருக்கிற மாதிரி சேர்ந்து இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ண சொல்லி தான் இதை அனுப்பினவங்க. நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் காணுமா? சரியா? ஓகே. அவைக்கு ஒரு தேங்க்ஸ் ஒன்று சொல்லிவிடுவோம். சரி, ஓகே. நீங்கள் கதைக்க மாட்டீங்க போல இருக்கு. சரி, ஓகே. நீங்கள் அவையோட காலில் கதைங்க.